மோர் குழம்பு, சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெயிலுக்கு இதமா சுவையா சாப்பிடலாம். மோர் குழம்பு செய்யறதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, 2 பீஸ் தேங்காய் பொடியா கட் பண்ணது, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் சீரகம், இது கூட 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து இதை ஃபைன் பேஸ்டா அரைக்க போறேன். வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விடும். இந்த பதம் வதங்கி வந்த பிறகு, வெண்டைக்காய் வதங்கி வந்த பிறகு அரைச்சி வைத்த பேஸ்ட்டை இது கூட சேர்க்கணும். இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ தயிர் அடிக்கலாம். இந்த சின்ன பாக்கெட் தயிர் தான் நாங்கள் இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம். இதை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கிறோம். இந்த பதம் வந்து நல்லா கொதிச்ச உடனே இது கூட அடுக்கி வச்சிருக்கிற மோரை ஊற்றுறோம். இது கூட உப்பு சேர்க்குறோம். சுவைக்கு தேவையான 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்க. இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். தாளி போடலாம். இந்த மாதிரி தாளி போட 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். 1/2 ஸ்பூன் கடுகு, அதே அளவு உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு பெருங்காயம் கொஞ்சம் சேர்க்கிறோம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு பதம் வந்த போதும் இப்போ மோர் குழம்புல சேர்க்கிறோம். தாளிச்சதை எடுத்து மோர் குழம்புல சேர்க்கிறோம். பாருங்க, மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.